अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்ய தொடங்குகின்ற பொழுது நடுநாட்டு திருப்பதியான திருவகீந்திரபுரம், அதற்கு அடுத்தபடியாக மிக அருகிலே அமைந்துள்ள திவ்ய தேசம்தான் திருச்சித்திரகூடம் என்கிற திவ்ய தேசம். தற்பொழுது சிதம்பரம் என்று வழங்கப்படுகின்ற அந்த ஸ்தலம் தில்லை திருச்சித்திரக்கூட்டம் என்றே வழங்கப்பெற்றது ஆழ்வார்கள் காலத்திலே. அப்படிப்பட்ட அந்த தில்லை திருச்சித்திரக்கூடத்து எம்பெருமானை 2 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். முதல் பதிகத்திலே நம்மை அங்கே சென்று சேரும்படியாக சொன்னவர், 2வது பதிகத்திலே அங்கே தாம் அந்த எம்பெருமானை அனுபவித்த பிரகாரத்தை நமக்கு தெரிவிக்கின்றார். அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை கண்ணபிரானாகவே கொண்டு அவன் செய்த செயல்களை எல்லாம் வரிசையாக பல பல பாசுரங்களிலே சொல்லி, அப்படிப்பட்ட எம்பெருமான் என்றோ இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிறான் என்று இப்படி அருளி செய்தவர். கீழே 7 பாசுரங்களிலேயும் கண்ணபிரானுடைய செயல்களையே மிகுதியாக அனுபவித்தார். இப்பொழுது 8வது பாசுரத்திலே அந்த கண்ணபிரானாக அவதரித்தவனும் அதற்கு முன்னர் அவன் அவதரித்த அவன் செய்த ஒரு செயல், என்னால் அது நரசிங்கனாய் அவதரித்த அவதாரம் அல்லவா, அதையும் அனுபவித்து அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே எழுந்தருளிருக்கின்றான் என்று இந்த 8வது பாசுரத்திலே நரசிங்க பெருமானாக அந்த தில்லை கோவிந்தராஜனை அனுபவிக்கின்றார். பொங்கி அமரில் ஒரு கால் பொன்பெயரோனை வருவா அங்கவனாக மடைந்திட்டு ஆயிரந்தோள் எழுந்தாடா பைங்கனிரண்டெரிகாண்ணா நீண்ட எயித்தொடுபேழ்வாய் சிங்க உருவில் வருவான் சித்திரகூடத்துள்ளானே. பொங்கி அமரில் ஒரு கால் என்று, அமர் என்றால் பெரிய போர்க்களம், இரணியனுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் இடையிலே நடந்த போர்க்களம். பொங்கி அமரில் ஒரு கால், அந்த பொன் பெயரோன், பொன் பெயரோன் என்றால் பொன் என்பது வடமொழியிலே ஹிரண்யம் என்று வழங்கப்படுகிறது. ஆயினாலே இரண்யன் என்ற சொல்லை பொன் பெயரோன் என்று மொழிபெயர்க்கிறார் ஆழ்வார். பொன் பெயரோன் வெறுவ அங்கு அவன் ஆகம் அலைந்திட்டு என்று அவனுடைய மார்பிலே கையை வைத்து அப்படி அலைந்து எடுத்தான் அல்லவா. அலைந்திட்டு 1000 தோள்களும் அந்த எம்பெருமான் வெற்றியினாலே அப்படி எழுந்து ஆட, அந்த சமயத்திலே பிரகலாதனுக்கு அவன் துன்பம் விளைத்தான் என்பது காரணமாகவே அந்த இரணியனிடத்திலே எம்பெருமான் கோபம் கொண்டான் அல்லவா, தன்னுடைய அடியவனுக்கு தீங்கு செய்தான் என்கிற காரணத்தினாலே அந்த இரணியன் மீது கோபம் கொண்டானே. அது எப்படி இருந்தது என்றால், பைங்கண் 2 எரிகான்ற என்று அவனுடைய 2 கண்களும் நெருப்பை கக்கினவாம். நரசிங்க பெருமானுடைய 2 திருக்கண்கள், அதற்கு மேலே நீண்ட எயிறு என்று பேழ்வாய் என்று அப்படியே தொங்குகின்ற அந்த வாயை அப்படி நரசிங்க பெருமான் இவையா பிளவாய் திறந்தெறி காண்ற, இவையா எரிவட்ட கண்கள், இவையா எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அரிபொங்கி காட்டும் அழகு என்று திருமழிசையாழ்வார் அனுபவிக்கிறாரே, அது போன்ற ஒரு அனுபவத்தை இங்கே திருமங்கை ஆழ்வார் செய்கின்றார். அந்த பைங்கனிரண்டு எரிகான்ற நீண்ட எயிற்றொடு பேழ்வாய், அப்படி சிங்க உருவில் வருவான் என்று சிங்கத்தினுடைய உருவத்தை கொண்டு நரசிங்கமாய் தோன்றி அந்த அடியவனுடைய விரோதியான அந்த இரணியனை அழித்த எம்பெருமான் அவன்தான் இங்கே எழுந்தருளியிருக்கிறான், சித்திரகூடம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அப்படி அனுபவிக்கின்றார். அதாவது எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாமுமே அடியவர்களுடைய விரோதிகளை தொலைப்பதற்காகத்தானே. ஆயினாலே கிருஷ்ணாவதாரத்தை 7 பாசுரங்களிலே அனுபவித்தவர். அந்த அவதாரத்திலே மட்டுமல்ல, அதற்கு முன்னரும் எடுத்த அவதாரங்களிலேயும் கூட அவன் அடியவர்களுடைய விரோதிகளை தொலைப்பதற்காகவே இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறான் என்று காட்டுவதற்காக இந்த 8வது பாசுரத்திலே நரசிங்க பெருமானை சொல்லி அப்படிப்பட்டவன் சித்திரகூடத்துள்ளானே என்று காட்டினார். அடுத்தபடியாக 9வது பாசுரத்திலே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அடியவர்கள் விரோதிகள் திறத்திலேதான் இப்படி கோபத்தை காட்டுகின்றானே தவிர அடியவர்கள் விஷயத்திலே அவன் மிகவும் மென்மையானவனாய் மிகவும் குளிர்ச்சியானவனாய் இருக்கிறான் என்பதை
9வது பாசுரத்திலே காட்டுகின்றார். கருமுகில் போல்வதோர் மேனி கையன வாழியம் சங்கம் பெருவிரல் வானவர் சூழ ஏழுலகும் தொழுதேத்தா ஒரு மகளாயர் மடந்தை ஒருத்தி நிலமகள் மத்தை திருமகளோடும் வருவான் சித்திரகூடத்துள்ளானே. அடியவர்கள் விஷயத்திலே எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால் கருமுகில் போல்வதோர் மேனி என்று நமக்கு குளிர்ச்சியான தண்ணீரை கொடுக்கின்ற மேகத்தை போன்ற திருமேனியை உடையவன் எம்பெருமான் என்று அவனுடைய அந்த சௌமிய ரூபம். கீழே நரசிங்க பெருமானை சொன்னது பயங்கர ரூபம், ஆனால் இது சௌமிய ரூபம், மிகவும் நமக்காக. அப்படி கருமுகில் போல்வதோர் மேனி, அவனுடைய திருமேனியானது கார்மேனி மேகத்தை போல இருக்கிறது. அதற்கு மேலே கையன ஆழியும் சங்கும் என்று கையிலே திருவாழி திருச்சிக்குகளை அடியவர்கள் சேவிக்கின்ற பொழுது அது ஆயுதமாக தெரியாதாம், அது ஆபரணமாகத்தான் தெரியுமாம். அப்படி மிக அழகியதாக அப்படி கையன வாழியும் சங்கும் ஏந்தி இருக்கிறான். பெருவிரல் வானவர் சூழா என்று மிகவும் திரளையுடைய தேவர்கள் அல்லது நித்தியசூரிகள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 7 உலகும் தொழுதேத்த, 7 லோகங்களும் அவனை தொழுது வணங்குகின்றன. இப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அவன் கருமுகிலாய் அப்படி என்றோ காட்சி அளிக்கிறான் என்று தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, அடியவர்களுக்கு அவனுடைய அருளை பெற்றுத் தருவதற்கு ஒருவருக்கு 3 அங்கே பிராட்டிமார்கள் இருக்கிறார்களாம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று 3 தேவிமார்கள் உண்டல்லவோ, அதை தெரிவிக்கின்றார். ஒரு மகள் ஆயர் மடந்தை. ஆயர் மடந்தை என்னால் நீலாதேவியினுடைய அவதாரமான நப்பின்னை பிராட்டி. ஒருத்தி நிலமகள் என்றால் அவள்தான் பூமி பிராட்டி. மற்றை திருமகளோடும் வருவான் என்று திருமகள் என்கிற பெரிய பிராட்டியார், அவளோடும் கூட எம்பெருமான் வருவான் என்றால் இப்படி தெருவிலே வருவான், வீதியிலே எழுந்தருளுவான் என்றே நாம் பொருள் கொள்ளும்படியாக அப்படி பாசுரங்களை அருளி செய்கின்றார். அப்படி எம்பெருமான் அடியவர்களுக்காக அவன் மேகம் போல காட்சி அளிக்கிறான். அது சங்கு சக்கரங்களோடு அவன் எழுந்தருளி இருக்கிற இந்த நிலையை தேவர்களும் கூட அவர்கள் போற்றுகின்றார்கள், நித்தியதூர்களும் கூட கொண்டாடுகிறார்கள். இப்படி வானவர் சூழ 7 உலகம் தொழுதேத்த எம்பெருமான் இப்படி பிராட்டிமார் 3 ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று சொல்லப்படுகின்ற 3 ஆயர் மகள், நிலமகள், மற்ற திருமகளோடும் வருவான். அந்த எம்பெருமான் சித்திரகூடத்து உள்ளான் என்று திருச்சித்திரகூடத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை இந்த 3 பிராட்டிகளோடு சேர்த்தியிலே எழுந்தருளி இருப்பவனாகவே அருளி செய்கின்றார். இப்படி திருச்சித்திரகூடத்து எம்பெருமானை பாசுரங்களாலே அனுபவித்தவர் கடைசியிலே இந்த பதிகத்தினுடைய 10வது பாசுரத்திலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு பலன் சொல்லி தலை கட்டுகின்றார். தேனமரு பூம்பொழில் தில்லை சித்திரகூடம் அமர்ந்த வானவர் தங்கள் பிரானை மங்கையர் கோன் மறுவார் ஊனமர்வேல் கலிகன்னி ஒண்டமிழ் 9 தானி பகத்து வல்லார் மேல் சாராதீவினதானே. தேனமர் பூம்பொழில் தில்லை என்கிறார். தேன் அதாவது தேனெல்லாம் பெருகுகின்ற பூம்பொழில் அல்லது நல்ல அழகிய புஷ்பங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பொழில்களாலே சூழப்பட்ட தில்லை. தில்லை என்பது அந்த நகரத்தினுடைய பெயர். அதில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சித்திரகூடம் என்று பெயர். சித்திரகூடம் என்றால் மிக அழகிய சித்திரமான சித்திரங்கள் வரையப்பட்ட கூடம் என்று சொல்லலாம், அல்லது மிக அழகிய கூடம். அதிலே எழுந்தருள் இருக்கிறான் அல்லவா எம்பெருமான். ஆயினாலே தேனமர் பூம்பொழில் தில்லை சித்திரகூடம் என்று தெரிவிக்கின்றார். அந்த சித்திரகூடத்திலே அமர்ந்த எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வானவர் தங்கள் பிரான். வானவர் என்று யாரை சொல்லுகிறோம் என்றால் எல்லா தேவர்களும் வானவர் என்ற சொல்லுக்குள்ளே அடங்கி விடுவார்களாம். எல்லா தேவர்களும் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? சப்ரம்மா, சசிவஹா, சேந்திரஹா என்று அவர்களுக்குள்ளே முக்கியமானவர்களான 3 எடுத்தது. அந்த 3 ஒருவர் தான் ருத்ரனாய் இருக்கப்பட்டவர். அந்த ருத்ரனும் கூட இந்த எம்பெருமானை தொழுகின்றார். ஆகையினாலே அவர்களுக்கும் இவன் தேவன். ஆகினாலேதான் கீழே கூட ஒரு பாசுரத்திலே தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரகூட்டம் என்று தெரிவித்தார். இங்கே வானவர் தங்கள் கோன் என்று அந்த எம்பெருமானை சொல்லி வானவர் தங்கள் கோனை, வானவர்களுக்கெல்லாம் தலைவராக எழுந்தருளிருக்கின்ற அந்த எம்பெருமான் உண்மையிலே அந்த சித்திரக்கூட்டத்தினுடைய புராணத்திலே கூட, ஸ்தல புராணத்திலே கூட அந்த சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. நாட்டியத்திலே சிறந்தவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு, அதற்கு நடுவராயிருந்து தீர்ப்பு சொல்வதற்காகத்தான்
இந்த விஷ்ணுவை அழைத்தார்கள் என்றும் அந்த விஷ்ணுவான எம்பெருமான் சயனித்துக் கொண்டு இவர்களுடைய நாட்டியத்தை பார்த்து தீர்ப்பு சொன்னான் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆயினாலே அங்கே சயன திருக்கோலத்திலே கோவிந்தராஜர் எழுந்தருள் இருக்க நாட்டியம் ஆடுகின்ற கோலத்திலேயே நடராஜருக்கும் அங்கே சன்னதி அந்த கோவில் அமைந்திருக்கிறது அல்லவா. அதைத்தான் வானவர் தங்கள் கோனை அதை அருளி செய்தவர் யார்? அப்படிப்பட்ட எம்பெருமானை புகழ்ந்து பதிகம் அருளி செய்தவர் யார் என்றால் மங்கையர்கோன், திருமங்கை என்கிற நாட்டிற்கு தலைவரான இந்த திருமங்கை ஆழ்வார். அதுவும் மறுவார் ஊனமர் வேல் கலிகன்றி. மறுவார் என்றால் அந்த திருமங்கை ஆழ்வாரை அடிபணியாத விரோதிகளாம். அவர்களுடைய ஊன் அமர் வேல் என்றால் அவர்களுடைய மேனியிலே போய் தைக்கக்கூடியதாக இந்த திருமங்கை ஆழ்வாருடைய கூறிய வேல் இருக்கிறதாம். அந்த வேல் யார் திருமங்கை ஆழ்வாரை அடிபணியவில்லையோ அவர்களுடைய மார்பிலே சென்று அவர்களை குத்தி விடுமாம். அப்படிப்பட்ட மறுவார் ஊனமர் வேல் கலிகன்றி, கலியையும் இவர் ஒழித்து கட்டுபவர். அப்படிப்பட்ட இவர் அருளி செய்த பாசுரங்கள் ஒலிசை தமிழ் மாலை, இவர் அருளி செய்த பாசுரங்கள் அத்தனையும் 9ஓடு 1 என்கிறார். எம்பெருமானுடைய விபவாவதாரங்கள் அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொன்ன 9 பாசுரங்கள், பல சுருத்தியாக சொன்ன பாசுரம் 1. ஆக இதை சொல்லி 9ஓடு 1 தானிவை கற்று வல்லார். இவற்றையெல்லாம் கற்று வல்லவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றால் சாரா தீவினை. இவர்களுக்கு எப்பேற்பட்ட பாவங்களும் வந்து சேரா. அந்த எம்பெருமானை நாம் பிரிந்திருப்பதே செய்த பாவங்கள் காரணமாகத்தான். இந்த பதிகங்களை பாடத் தொடங்கினோமானால் அந்த எம்பெருமானுக்கு நமக்கு ஒரு சேர்த்தி உண்டாகி விடுகிறபடியினாலே நம்மை பாவங்கள் அணுகாமலே போய்விடுகின்றன என்று பொருள் கொள்ளலாம். இப்படி இந்த பதிகங்களை கற்பவர்களுக்கு பாவங்கள் சேரா என்று சொல்லி இந்த தில்லை திருச்சித்திர கூட்டத்து எம்பெருமானுடைய அனுபவத்தை தலை கட்டுகின்றார். தொடர்ந்து சோழ நாட்டு திவிதேசங்களிலே மேலும் உள்ள திவிதேசங்களை எல்லாம் அனுபவிக்க செல்லுகின்றார் திருமங்கை ஆழ்வார். நாமும் அவரையே தொடர்ந்து செல்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.